ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா, தீபாவளி ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போறீங்க. ஸோ நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி ஷாப்பிங் வீடியோ இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ விளாக் அப்லோட் பண்ணுறதுமே கொஞ்சம் டிலேயாக தான் அப்லோட் பண்ணுறோம். எங்களை மாதிரி இந்த வேர்ல்டில் யாருமே வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 அந்த வீக் ஃபுல்லாவே நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ரீசன். அது இல்லாம வந்து எங்களுக்கு டெய்லியுமே வந்து அங்க போகக்கூடிய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒர்க்க முடிச்சுட்டு அப்படியே வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வர மாதிரி இருந்துச்சு. மத்தபடி இந்த டெய்லி அலைஞ்சிட்டு வர்ற மாதிரி, டெய்லி வந்து ஷாப்பிங் போயிட்டு அப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ அவங்கவங்க பார்த்து அவங்கவங்களுக்கு பிடிச்ச எடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளா ஒண்ணு சாய்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது பிடிக்காது இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ நான் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்றப்போ நான் கூட்டிட்டு போய் தான் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தீபாவளி விளாக்ல சந்திக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மெயினா வந்து வெடி எல்லாருமே சேஃபா வந்து வெடிங்க. பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து துன்புறுத்துற விதமா வந்து வெடி வெடிக்காதீங்க. தீபாவளி விளாக்ல சந்திக்கலாம். இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்றும் உங்களில் ஒருத்தியாக வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டே 1 அதாவது வந்து அம்மா, பெரியம்மா, சித்தி, அத்தை எல்லாத்துக்குமே வந்து செட்டு சரியா எடுக்கிறது பிளான். சரி ஓகே, நம்ம இந்த டேல வந்து போயிட்டு எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்லி வச்சிருந்தோம். அங்க போய் பார்த்தா சித்திக்கு வந்து வர முடியாத சிச்சுவேஷன். சரி ஓகே, நம்ம வந்ததுக்கு நம்மளாச்சும் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தோம். வந்து சாம்பிளுக்கு மட்டும் ஒரு சாரி மட்டும் எடுத்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு பட்டு மட்டும் எடுத்துட்டு வந்தோம். எப்படி என் ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங்கா நல்ல அழகா தெரியுதா? அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட். ஸோ அதனால தான் வந்து நல்லா தெரியுது. நம்ம வந்து ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம வந்து நாளைக்குமே வந்து திரும்ப வர வேண்டியது இருக்கு. வேற ஒரு ஷாப்ல போய் பார்க்கும்போது செட்டு சரி வந்து கலெக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி ஓகே, அதை எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சாய்ஸ் பண்ணி ஃபைனலாக அதை எடுத்து முடிச்சிட்டோம். அம்மா, பெரியம்மா, சித்தி, அத்தை இவனுக்கெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ லேட் ஆயிருச்சு. அது போக வந்து மழை பெய்யுற மாதிரி வேற இருந்துச்சு. எனக்கு வந்து மறுநாளுமே வந்து அங்கே போகக்கூடிய ஒரு ஒர்க் இருந்துச்சு. ஸோ நான் அப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செட்டு சாரி மட்டும் எடுத்துட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. எடுக்கல. சரி. $2000 மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து வவுச்சர்ஸ் உண்டு. ஸோ அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறது போயிருந்தோம். எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக டே 3 போயிட்டு இருந்தோம். சரியான மழை. ஸோ அதனால வந்து ஒரு பேக்கரி கிட்ட நின்றுட்டு இருந்தோம். இந்த பிங்க் தானே ரெட்டு நல்லா துடிப்பா இருக்கும். நல்லா இருக்கும். இன்னுமே எங்க ஷாப்பிங் முடியல.
எனக்கு ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கிறப்ப வந்து சடனாக என் ஃப்ரெண்டுமே அங்கே வந்திருந்தா. ஸோ அவளுடைய சிஸ்டர் அண்ட் பிரதருமே வந்திருந்தாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அப்படியே அவங்களையும் சேர்த்து நான் வீடியோ கால் பண்ணியிருந்தேன். மேடம் சடனா பார்த்தேன் என்ன வாய்ஸ் டிஃபரெண்டா நான் பேசினதுக்கு அப்புறம் மட்டும் வருது அப்படிதான் வரும் நீங்க பேசுங்க சைஸ் ஓகேவா என் சைஸ் ஓகே ரைஸ் சும்மாடி எவரிசே இங்க பெராதாங்க மொய்ஷாலுக்கு ஜாயின் ஆகும். இது மொய்ஷாக்கே ரொம்ப பெருசு வேணாம். செட்டு சரியில வந்து ஒரு சாரி பர்ச்சேஸும் அப்புறம் எனக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் அப்புறம் நார்மல் ட்ரெஸ்ஸும் வந்து எடுத்துட்டு ஸோ அம்மாவுக்கு அதர்ஸ் மற்றதெல்லாமே எடுத்துட்டு டே 3 வந்து முடிச்சாச்சு வந்துட்டோம். டே 3க்கு வந்து மறுநாள் வந்து எனக்கு வந்து ஒரு ஆர்டர் இருந்துச்சு. எங்கே அப்படின்னா எங்கள் சித்தி ஊரில் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஆர்டர் இருந்துச்சு. ஸோ ஆர்டர் முடிச்சுட்டு நான் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரப்போ தான் வந்து சித்தி எது சொல்லிச்சு உனக்கு ட்ரெஸ் எடுப்பல ஸோ அந்த மாதிரி பார்த்து பாப்பாவுக்கும் வந்து நீ கூட வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொன்னது. இந்த கலெக்ஷன்லாம் நல்ல கலெக்ஷனாக இருந்துச்சு. எல்லாமே நீட்டாக பார்த்து அவளுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சூப்பர். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. ஆமா இதுக்கு ஒயிட் தான் எடுக்கணும். பிடிச்சிருக்கலாம் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. இது அல்லது இது ஆனா ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பாருங்கப்பா என் தங்கச்சி அது அது பாத்திமா பிடிச்சு தைக்கணும் அது அந்த அந்த கவர் இது என்ன நான் வந்து வேறு வாங்கி விட்டேன் ஆனால் இது வேண்டாம் டே 5 வந்து மண்டே எங்க அண்ணனுக்கு வந்து அன்னைக்கு தான் ஹாலிடே. ஸோ அவனுமே வந்து எல்லாமே ஆன்லைன்லயே ஆர்டர் போட்டான். ஸோ ஜீன் மட்டும் வந்து நாங்கள் லைவாக போய் பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் அது மட்டும் நாங்கள் வந்து ஷாப்பில் போய் ஜீன் மட்டும் அண்ணனுக்கு 2 ஜீன் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அண்ணனுக்கு மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அவனுக்கு வந்து இன்னைக்கு மட்டும் தான் ஹாலிடே அப்படிங்கிறதுனால இதுல ஏறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சவுதி மேல அடிச்சு விட்டுற கூடாது அதுதான் பயமா இருக்கு. ஜென்ஸுக்கு வந்து அங்க இல்லையா. ஸோ நாங்கள் வந்து அதை தேடிக்கணும் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த இருக்கலாம்னா மென்ஸ் வேர் இது ஒன்று சாய்ஸ் பண்ணிட்டோம். இது நல்லா இருக்கு. இந்த ரெண்டில் எதனாலும் சாய்ஸ் பண்ணிக்கும். ஆனால் இது கொஞ்சம் கிளாத்து பஞ்சு மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. ட்ரையல் ரூம் ஃபில் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஆல்ரெடி ஷர்ட் எடுத்துட்டோம். இப்போ வந்து ஜீன் மட்டும் தான் எடுக்க வந்திருக்கோம். ஷர்ட் எடுக்கலானே ஷர்ட் ஆன்லைனில் போட்டாச்சு. ஆமாம் அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜீன் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். கொஞ்சம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டிங்களா அங்கிள்? இதில் உள்ள மாதிரி பாருங்களேன். எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் அந்த குர்த்தாவா குர்த்தி அது பேர் என்ன கேர்ள்ஸுக்கு போட்டால் தான் குர்த்தி. இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரில. இது எங்கள் அண்ணனுக்கு வாங்க போகிறோம். இப்போலாம் வாங்க போகிறது கிடையாது. அவன் மேரேஜுக்கு தான் வாங்கணும். சும்மா வந்து பார்க்குறோம். சேம் கண்ணாமனுக்கு இதே கலர் தான் தெரியுமா. போடவே இல்லை. 11,000 வேஸ்ட்டு. ஒரு நாள் போட்டுட்டு அதுவும் ஒரு 4 hours கிட்ட தான் போட்டிருப்பான். இந்த மாதிரி தான் வந்துச்சு. பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நைட் ஆயிருச்சு. நம்ம இது தெரியுமா? ஆமா.
வேஸ்ட். மரம் அழகா இருக்கு. இன்னைக்கு வந்து என்னோட ஸ்கூட்டில தான் வந்திருக்கோம். எங்கள் அண்ணனுடைய புல்லட் வந்து எங்கள் மாமா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் டெசர்ட் ஐட்டம் சாப்பிட வந்திருக்கோம். வெஜ் நான்வெஜ் இருந்தா இருக்கு. சிக்கன் சீஸ் பால். எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப். ஐஸ்கிரீமுக்கு இந்த ஷாப் ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து பட்டர் ஸ்காட்ச். இது எங்க அண்ணனுக்கு. இது பிளாக் கரண்ட் எனக்கு. என்ன அஸ்கு புஸ்கு எனக்கு வந்து இது. அட கொடுமைய டே 6 இதுதான் வந்து ஃபைனல் டே. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிஷாவுக்கும் பப்ளுக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே போட்டு பார்த்து அவ சாய்ஸ் பண்ணி வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தா நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு யாருக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம் அப்படின்னா மூவிஷாக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போறோம். ஏன்னா எங்க அத்தைக்கு இவ்வளவு நாள் வந்து ஒர்க்கு. ஸோ மூவிஷாமே ஸ்கூலுக்கு போயிட்டாளா. ஸோ அதனால வந்து இன்னைக்கு தான் டைம் இருந்துச்சு. ஸோ நான் வந்து யூனியன் ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய வேலை இருக்கு. ஸோ அப்படியே போயிட்டு நானும் அத்தையும் போயிட்டு அப்படியே ட்ரெஸ் எடுத்துட்டு வர வேண்டியதான். பாருங்க மேக்கப்பை பார்த்தீங்களா, எப்படி மேக்கப் போட்டு டிப்டாப்பாக கிளம்பியிருக்கான்னு. செப்பலும் ட்ரெஸ்ஸுக்கு வச்சா இருக்கு. இது பப்ளு செப்பல். எங்கள் அக்கா சொல்கிறாங்க ரொம்ப மேக்கப் போட்டிருக்கேன்னு. நான் மேக்கப்லாம் போடல. அது வந்து சன்லைட். நான் இப்போ என்ன மூஞ்சிக்கு ஒன்றுமே போடலை. ஐலைனர் போட்டிருக்கேன், லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், அவ்வளோதான். மழை வர மாதிரி இருக்குது. நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு வரணும். எங்கள் அத்தை அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் போயிட்டு வரோம். நாங்கள் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா யூனியன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் ஒரு டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு. பாருங்க தான் விஷயம் இல்லை. கொஞ்சம் நல்லா இருக்கலாம். அதையும் வச்சு பாருங்க தான். டான்ஸ் நல்லா இருக்கு. சரி மிச்சா போதும் டான்ஸ். தம்பிக்கு பார்க்கணும். மூவிஷாவுக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸுமே பிடிச்சிருக்கு. அவள் எந்த ட்ரெஸ் எடுத்திருப்பா அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணுங்க. எங்கள் அத்தையை பாருங்களேன். இவ இப்போவே இப்படிலாம் ட்ரெஸ்ஸு கேட்கால. இன்னும் வளர வளர என்னை மாதிரி வளர்ந்தாலும் எவ்வளோ கேட்பா. இப்போ வந்து மூவிஷாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பப்ளுக்கு. ஆமா இதுவும் பெருசுதான். கொஞ்சம் லுக்கா இருக்கானே. ஆல்ரெடி இது போட்ட கலர். டன் பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். அடுத்து கீழே போக போறோம். போலாம். டிக்கெட் யார் தந்தா உனக்கு?